ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ அமெரிக்காவில் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் வாங்க பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 வீட்டு வாடகை. வீட்டு வாடகை இங்கே வந்து ஒரு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு 1500லேருந்து 2200 வரைக்கும் ஆகும். நான் இந்த ரேஞ்ச் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெரிய சிட்டிஸ், இந்த நியூயார்க் சிட்டியோ இல்லை வந்து கலிஃபோர்னியாவோ அந்த மாதிரி வந்து பெரிய சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த மாதிரி பெரிய சிட்டிஸை எலிமினேட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சிட்டிஸில் வாடகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். $4000-4500 வரைக்கும் கூட போகும். அந்த மாதிரி பெரிய சிட்டிஸை எலிமினேட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்க ஒரு சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $1500 $2200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை இருந்தாலே முக்கால்வாசி இந்த லீசிங் ஆஃபீஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை இருந்தாலே அவங்களுக்கு தனியாக ஒரு பெட்ரூம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. நிறைய சிட்டிஸில் நிறைய ஸ்டேட்ஸில் இங்கே அந்த ரூல் இருக்கிறதுனால லீசிங் ஆஃபீஸில் கேட்பாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து இன்னொரு பெட்ரூம் கொடுத்தாகணும். அதனால் வந்து நீங்கள் 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இல்லைங்க நாங்கள் சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் நாங்கள் தங்கிக்கிறோம், நாங்கள் என் குழந்தைய வந்து கூடவே தான் படுக்க வச்சுக்கிறோன்னு சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஆக்வர்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டே போதும், மந்த்லி பட்ஜெட்டில் கொஞ்சம் வந்து மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் இங்கே அந்த ரூல்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ ரெண்டாவது யூட்டிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் ட்ராஷ் இருக்கும். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வாட்டர் அண்ட் ட்ராஷ் மட்டும் அவங்க வந்து வாடகையில் சேர்த்து வாங்கிடுவாங்க, அப்படி இல்லைனா தனியாக கூட பில் பண்ணுவாங்க. இது அந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டி மட்டும் வந்து எந்த ப்ரொவைடர் நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கே டேரெக்டாக ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் செட் பண்ணி அங்கே வந்து நம்ம யூசேஜ் பொறுத்த மாதிரி பே பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கணும். இது வந்து நார்மல் ரூலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க இல்லை இங்கேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டோட நம்பரை வாங்கி நீங்கள் எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்களோ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அட்ரஸை வாங்கி நீங்கள் அந்த எந்த ப்ரொவைடர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த ப்ரொவைடர் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன கேட்கலான்னா, நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரப்போகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளோ வந்து எலக்ட்ரிசிட்டி மாதம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் சொல்லுவாங்க. ஆனால் கூடவே என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி யூசேஜ் மாறும்பா, அதை வச்சு நீங்கள் எதுவும் வந்து கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் பரவாயில்லைங்க நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு அவங்க இவ்வளோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை பார்த்து நம்மளால் வந்து கொஞ்சம் கணிக்க முடியும். ஒரு சில நேரத்தில் அந்த நெய்பர்ஹுட் நல்லா இருக்கும் அண்ட் அந்த வீட்டு வாடகையும் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் உள்ளே கொடுத்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து ரொம்ப பழசாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பழசாக இருக்கும்போது அது ரொம்ப எலக்ட்ரிசிட்டியும் கன்சியூம் பண்ணும். நமக்கு வந்து மாதம் பில் வரும்போது அதிகமாக பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு யூசேஜ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசேஜ் உங்களுக்கு தெரிய வரும்போது நாமளும் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டாக்டிக்காக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நாங்கள் வந்து $150 குறைஞ்சது $150 வந்து அதிகபட்சமாக $250 வரைக்கும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நார்மலான ரேஞ்ச் தான். நீங்கள் யூசேஜ் பொறுத்து மாறும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த 150 ரேஞ்சு கிட்டே இருக்கும். கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 250 ரேஞ்ச் கிட்டே இருக்கும். இதுதான் வந்து யூட்டிலிட்டிக்கு உண்டான காஸ்ட். மூணாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக $500 $1500 வரைக்கும் இருக்கும். எதுக்கு இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று, நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விச் கம்பெனி, அதாவது இந்த விப்ரோ, இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், டிசிஎஸ், ஹெச்எல், இந்த கம்பெனிலாம் விச் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி மூலிமா வரும்போது ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் நல்லா கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் கவரேஜும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கே ஒரு 4 மெம்பர் ஃபேமிலிக்கு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் 2 குழந்தைங்க இருக்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு $400 500 600 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி கம்பெனிஸ் மூலியம் வரும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் அந்த கம்பெனி இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு கன்சல்டன்சி கம்பெனி மூலிமா நீங்கள் வேலை பார்க்க வரீங்களோ இல்லை இங்கே நீங்கள் வந்து அந்த மாதிரி விச் கம்பெனிலேருந்து ஒரு கன்சல்டன்சி கம்பெனிக்கு மாறும்போது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் வரும். அங்கே வந்து கொஞ்சம் சின்ன கம்பெனிஸ் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நானே வந்து $1700 கிட்ட வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற கம்பெனி பொறுத்து மாறும். $500 $1500 வரைக்கும் இருக்கலாம். நாலாவது ஸ்கூல் ஃபீஸ் வந்து இங்கே 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகள் வச்சுக்கோங்களேன், இங்கே முக்கால்வாசி ஸ்டேட்டில் 5 வயசு ஆகாமல் குழந்தைங்களை வந்து கிண்டர் கார்டனில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பப்ளிக் ஸ்கூல், அதுக்கு வந்து எந்த ஃபீஸும் இருக்காது. அது நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி எந்த ஃபீஸும் இருக்காது, $0. இதுவே நீங்கள் பப்ளிக் ஸ்கூல் அனுப்பாமல் ப்ரைவேட் ஸ்கூல் அனுப்புறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ஒரு $1000 $1500 வரைக்கும் அந்த ப்ரைவேட் ஸ்கூலோட ரேங்கிங் ரேட்டிங்கை பொறுத்து மாறும். ஆனால் பர் மந்த் வந்து $1000 $1500 வரைக்கும் ஆகலாம். இதுவே 5 வயசு கீழே இருக்க
இருக்க குழந்தைங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஒரு பேரண்ட் தான் வந்து வேலைக்கு போகிறாங்க, இன்னொரு பேரண்ட் வீட்டிலே நான் வச்சுட்டு குழந்தைய பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது, $0. ஆனால் ஒரு சில நேரத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வயசு ஆகும்போது குழந்தைங்களை ரொம்ப வீட்டிலே வச்சுட்டு இருந்தால் அவங்க சோஷியலைஸ் ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுறது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று டே கேருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேயே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கும், இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கும், அங்கே கொண்டு போய் சேர்த்து விடலாம். அந்த மாதிரி சேர்க்கும்போது பர் வீக்லி சார்ஜ் பண்ணுவாங்க. பர் வீக்லி வந்து எனக்கு தெரிஞ்சு 100லேருந்து 200-250 வரைக்கும் கூட போகலாம். அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து இப்போ நீங்கள் டே கேரில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கை குழந்தை அமிச்சா காசு வந்து அதிகமாக கேட்பாங்க. ஒரு 6 months 7 months பேபி நீங்கள் வந்து ஒரு டே கேரில் கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து $300-350 வரைக்கும் பர் வீக் சார்ஜ் பண்ணுவாங்க. இது குழந்தையோட கொஞ்சம் வயசு பெருசாக ஆக ஆக அந்த பர் வீக் சார்ஜ் பண்ணுற காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கிற குழந்தை வந்து பர் வீக் வந்து $100-150 வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 5வது கிராசரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு $800லேருந்து $1,500 வரைக்கும் செலவாகும். நார்மலாக நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் ஸ்டோரில் போய் வாங்கிடுவோம். அந்த இந்தியன் ஸ்டோர் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் மற்ற கடைகள், அதாவது இந்த வால்மார்ட், சாம்ஸ் கிளப், காஸ்கோ, க்ரோகர்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கடைகளுக்கு போகும்போது அவங்க வந்து நார்மல் ப்ரொடியூஸும் வச்சிருப்பாங்க, ஏன்னா ஆர்கானிக் ப்ரொடியூஸும் வச்சிருப்பாங்க. சில ஃபேமிலிஸ் வந்து எங்களுக்கு முழுக்க ஆர்கானிக் ப்ரொடியூஸ் தான் வேணுன்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச். ஸோ 6வது கார் வந்து பியூர்லி நீங்கள் சூஸ் பண்ணுற மாடலை பொறுத்து மாறுங்க. நீங்கள் வந்து $350லேருந்து நீங்கள் ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு $350லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாடலை பொறுத்து $750 வரைக்கும் ஒரு மந்த்துக்கு வந்து இஎம்ஐ மட்டும் காருக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு சில பேர் புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கிப்பாங்க. ஒரு $4,000-5,000 வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் கிரேக்ஸ் ஹிஸ்ட்ரியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பழைய கார் வச்சிருப்பாங்க வச்சுக்கலாம், அதை வாங்கி அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓட்டுவாங்க. அப்படி இருந்தால் வெல் அண்ட் குட். அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல கார் வாங்கும்போது ஒரு $350லேருந்து ஒரு $750 வரைக்கும் வந்து என்ன கார் நமக்கு வேணுமோ அது மாடல் மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காரோட இஎம்ஐ மட்டும். 2வது பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். அண்ட் கார் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து $50லேருந்து $150 வரைக்கும் அவங்க வந்து பர் காருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் ஒரு காருக்கு மேலே 2 கார் 3 கார் ஆட் பண்ணும்போது அந்த பர் காரோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு சிங்கிள் காருக்கு போகும்போது $50லேருந்து $150 வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ நான் போயிட்டு ஒரு கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சேம் காருக்கு நான் போய் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நான் எனக்கு வந்து இங்கே டிரைவிங் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஒரு 10 வருஷமாக நான் அமெரிக்காவில் வண்டி ஓட்டியிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து டிரைவிங் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி ராஜேஷ்னா ஒழுங்காக ஓட்டுவான், அந்தளவுக்கு பெருசாக ஆக்சிடென்ட் இது வரைக்கும் பண்ணதில்லை, எந்த ஒரு டிக்கெட்ஸும் வாங்கினதில்லை அப்படின்னு வந்து அவனோட டிரைவிங் ரெக்கார்டு க்ளீனாக இருக்கும்போது இன்சூரன்ஸ் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் இந்தியாவில் வந்து ஓட்டிட்டு இங்கே வந்திருக்கீங்க, ஒரு 25 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வயசு கம்மியாக இருக்க அவங்க கொஞ்சம் வந்து ஹார்மோன் அதிகமாக இருக்கும், ஒரு சும்மா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி வயசு கம்மியாக இருக்க பசங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து அந்த பர் ஏஜ் பேஸும் மாறும். அண்ட் இது இல்லாமல் கேஸ், இங்கே வந்து பெட்ரோலை தான் வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ் வந்து அகைன் நீங்கள் யூசேஜை பொறுத்து மாறும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கும் வீடுக்கும் டூ அண்ட் ஃப்ரோ ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா கன்ஃபார்மாக வந்து அதிகமாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து $50 கேஸ் ஃபில் பண்ணுவோம். அது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் முக்கால்வாசிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஸோ 7வது வந்து ஃபோன் வந்து இங்கே முக்கால்வாசி பேர் அன்லிமிட் பிளான் தான் வச்சுருப்போம். அண்ட் இது ஒவ்வொரு கேரியருக்கு ஏற்ற மாதிரி மாறினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மல் வந்து $40லேருந்து $65 வரைக்கும் ஆகும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுதான் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான செலவு. இந்த செலவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் இந்த வீடியோவே பார்க்க முடியாது. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் வந்து அந்தந்த லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறினாலும் முக்கால்வாசி பேர் அன்லிமிட் பிளான் தான் வச்சுருப்பாங்க. அண்ட் அன்லிமிட் பிளானில் வந்து $40லேருந்து அதே $65லேருந்து $85 வரைக்கும் கூட ஆகும், அது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஃபேமிலிக்கு $3,500லேருந்து $6,000 வரைக்கும் ஆகலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ரேஞ்சு பொறுத்து அது மாறும். அண்ட் இதுவே நீங்கள் வந்து பேச்சுலராக வரீங்க இல்லை ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேரிங் பேசிஸில் இருப்பீங்க. அப்போ வீட்டு வாடகை வந்து எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி குறையும், கிராசரியை வந்து எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி குறையும். அதை வச்சு நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை கொஞ்சம் இது ஸ்லைட்டாக மாறி இருக்கு ப்ரோ, நீங்கள் வேறு மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வருங்கால சந்ததிங்க இதை பார்த்து படித்து பயன்பெறட்டும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பாய் அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.